ஹாய், ஹலோடா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஜிகுக் எஃப்எஃப், ஜெமினா வேர் ஆர் யூ? எஃப்எஃப் போட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னன்னு சொன்னா, கொஞ்சம் வீட்ல கெஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண முடியல. என்னை சுத்தி சுத்தி ஒரே கெஸ்ட்டா வந்து இருந்தாங்க. அதனால ரெக்கார்ட் பண்ண டைம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சாரி. இப்போ நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ள போயிடலாம். போன பாட்டுல ஜங்குக்கும் ஜிமினும் வந்து ஒரு வழியா வந்து சேர்ந்துப்பாங்க. ஜெமினை வந்து ஃப்ரீயா விட்டுருக்க மாட்டாரு ஜங்குக்கு. அதனால வந்து குண்டு கட்டா வந்து தூக்கி அவங்க ஹயாங்ஸ் எல்லாம் கூட்டு போயிருப்பாங்க நம்ம ஹோபி டாக்டர் சொன்னனால. இப்ப நம்ம அது வந்து அப்படியே முடிச்சிருந்தோம். இந்த பக்கம் டேயும் அப்புறம் வந்து ஃபிலிக்ஸும் வந்து அங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து டே வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. அப்படியா அப்படி சொல்லி ஃபிலிக்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கிறாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்து நல்லா கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்கிறாரு நிம்மதியா. அதுல இருந்து தான் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின்க்கு வந்து என்னமோ டிஸ்டர்ப் ஆகுற மாதிரியே இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் பண்றாரு. ஜங்குக், நான் தான் பேபி. ஜங்குக் அப்படி சொல்லி திரும்புறாரு. இதுவாடா, எதுக்குடா அப்படி திரும்புற? இங்க என்ன பண்ற? நானா பேபி பார்க்க வந்தேன். ஏய், ஹோபியா எனக்கு தெரிஞ்ச திட்டுவாங்கடா. நீ முதல்ல அப்படி கத்துறது நிறுத்து, நேரியா பேசு. உங்கடா டேயும் ஃபிலிக்ஸும் அவங்க 2 பேரும் வெளியே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அதான் உனக்கு எல்லாம். ஹோபியா எனக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. நான் உன்கிட்ட பேசணும்னு வந்தேன்டா. 6 மாசம் கழிச்சு உன்னை பார்த்துருக்கேன்டா. எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. என்னை வந்து உன்கிட்ட நிறைய நேரம் பேசக்கூட இல்லை. எல்லாரும் வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காதா ஜிமினா? அதுக்கு தாண்டா. சரி, இப்போ என்ன நான் போகணுமா? நான் போகிறேன் போ அப்படி சொல்லி எந்திரிக்கலான்னு போறாரு. என்னன்னு சொன்னா, ஜிமின் பக்கத்துல வந்து படுத்திருக்காரு. ஜிமினை அவர் அப்படியே சைடா ஒரு மாதிரி கொஞ்சம் விட்டா வந்து ஜங்குக்கு வந்து கீழே விழுந்துருவாரு. அப்படியே இறங்க போறவங்க அப்படியே விழுகலான்னு போறாரு. அப்போ ஜிமின் வந்து என்ன ஜங்கு பண்ற அப்படி சொல்லி வந்து ஜிமின் வந்து பிடிச்சிக்கிறாரு. ஆமா, மற்றவங்க சொல்றாங்க, நீயுமா நீ போ சொல்ற, நீ பார்க்க தர வந்தேன். நான் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் வந்து 5 ஹவர்ஸ் ஆச்சு. 5 ஹவர்ஸ் ஆச்சா? ஆமா. இப்போ டைம் என்னன்னு பாரு. டைம் பார்த்தா அங்கே 2 o'clock. ஓ, நீ முன்னாடியே வந்துட்டியா? ஆமாடா. நீ தூங்கவே இல்லையா? உனக்கு எப்படி தூக்கம் வரும் சொல்லு. உன்னைய நினைச்சு நான் 6 மாசமா நான் எப்போ தூங்கினேன், எப்படி சாப்பிட்டேன், எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை மச்சி. ஆனால் நீ பார்த்துட்டு இவ்வளோ ஒரு ஹாப்பி, இந்த சந்தோஷத்தை. ஆனால் என் கையில் நீ கடிச்ச மறுபடியும் நீ என்னை விட்டு போயிடுவியோங்கிற பயம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ரொம்ப வலிச்சுடா. என்னுடைய வலியை எனக்கு எப்படி அதை வெளியே சொல்லணும்னு கூட தெரியல ஜிமினா. அவ்வளோ வலிச்சிச்சுடா. இன்னும் நீ மறுபடியும் என்னை விட்டு போயிடுவியோன்னு. ஆனால் மட்டும் நீ போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு கண்டிப்பாக நான் தனியாக விட்டுருக்க மாட்டேன்டா. கூட நானும் வந்திருப்பேன்டா. ஜங்குக், இப்படிலாம் பேசாத. நிச்சயமா தாண்டா. உங்களை எனக்கு அவ்வளோ கோவம் தெரியுமா? நீ கடிச்ச உடனே உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கணுமா? அடிச்சாங்க. நீ சொல்றது கரெக்டு தான். நான் உன்னைய பத்தி யோசிக்கல, என் ஹயாங்ஸை பத்தி யோசிக்கல, பேய பத்தி யோசிக்கல, என் பேரண்ட்ஸ், என் சிஸ்டர், என் வயன், யாரை பத்தியுமே நான் யோசிக்கல. உன் பேரண்ட்ஸ் சொன்னாங்க, நான் வந்து போயிட்டேன்ல. சரி விடு. நீ எங்களால தானே நீ போன. அவங்க நீ பிளாக்மெயில் பண்ணாங்க தானே, எங்களை எதனா பண்ணிடுவாங்கன்னு. இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி நான் உண்மையில நம்பிக்கை வச்சிருக்கணும் ஜங்குக். தப்பு பண்ணிட்டேன்ல. சரி விட்றா அப்படிங்கிறாரு. obviously ஜெமின் வந்து அவர் லிப்ஸ்ல ஒரு விரலை வச்சு ஷன்னு சொல்றாரு. அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்கு. அவருடைய அந்த குட்டி விரல் லிப்ஸ்ல வச்சு சொல்றாரு. அவ்வளோ கியூட்டா இருக்கு. அந்த ஃபிங்கர் வந்து இப்போ ஜங்குக்கு அவருடைய ஹேண்டை வச்சு அப்படியே பிடிக்கிறாரு. அப்படியே இப்போ என்ன பண்ணாரு ஜிமின் வந்து அவருடைய ஐஸை வந்து மேலே ஜங்குக்கோட ஐஸை பார்க்குறாரு. வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து ஜிமின் வந்து கேட்குறாரு. ஒன்றுமே இல்லை, இவ்வளோ க்யூட்டாக இருக்க தெரியுமா உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ வந்து அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வராரு. ஜங்குக், என்னடா நிஜமாவே பிரேக் பண்ண முடியலடா, கஷ்டமா இருக்கு. சரி, அப்ப நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இருந்தாலும் நீ அவ்வளோ ஒரு ஃபீலோட பண்ணும்போது நான் எப்படி உன்னை தடுப்பேன் சொல்லு. அதனால தான். சரி ஜிமினா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? சொல்லு ஜங்குக். உனக்கு இதுக்கு முன்னாடி எதுவுமே ஞாபகம் வரலையா? அந்த பிரிட்ஜு கிட்ட அதை விட்டு அதுக்கு முன்னாடி உனக்கு எதுவுமே ஞாபகம் வரலையா? ஞாபகம்னா அந்த ஸ்டோன் பெஞ்ச், 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி, அது நீயும் நானும் தான். ஆனா அதுக்கு முன்னாடிலாம் வந்து அது ஒரு மாதிரி பிளர்ரா தெரியும், ஃபேஸ் தெரியாது. அப்புறம் அப்புறம் வந்து அப்புறம் அப்படி சொல்லி ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. என்னடா? அப்புறம் ஒரு நாள் வந்து ஜங்கு, என்னடா என்ன இப்படி ஷை ஆகுற? என்ன நம்ம 2 பேரும் அன்னைக்கு, ஆமா அதுதான் ஒரு மாதிரி பிளர்ரா தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஐஸை வந்து வேற பக்கமா எடுத்துட்டு போறாரு. என்னடா என்ன ஒரு மாதிரி ஷை ஆகுற? வேற என்ன? அதெல்லாம் நினைக்கும் போது ஷை ஆகாம, அதெல்லாம் நினைக்கும் போது ஹாப்பியா இருக்கணும்டா. என்னடா உனக்கு ஷை? உனக்கு வேணா ஹாப்பியா இருக்கும், எனக்கு ஹாப்பினஸ் இருக்குதான். ஆனா ஷையும் அதிகமா இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே சொல்றாரு. சரி ஜங்குக், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமே. என்ன சொல்லு. என் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க? என் சிஸ்டர் எப்படி இருக்கா? அவ காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாளா அப்படி சொல்லி கேட்குறாரு. நல்லா இருக்கா. நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மேபி நாளைக்கு மார்னிங்கே அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஆமாடா அப்படி சொல்லி இவருடைய ஹெட்டால் அவருடைய ஹெட்டை இடிக்கிறாரு. ஜங்குக், என்ன எனக்கு இந்த மாதிரி நீ ஹெட்டை வச்சு ஹெட்டில் இடிக்கிறல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு அப்படி சொல்லி அவர் கையை விரிச்சுட்டே சொல்றாரு. நிஜமாவா? அப்படி சொல்லி மறுபடியும் ஹெட்டால ஹெட் அடிக்கிறாரு. ஆமான்னு சொல்லி ஒரு கண்ணை மூடாரு. ஒரு கண்ணுலேருந்து டியர்ஸ் வந்து அப்படியே ஃபால் ஆகுது. எதுக்குடா அழுகுற? இதெல்லாம் நான் மிஸ் பண்ண லைஃப்ல. கோபியா இல்லைன்னு வச்சுக்கவ, நான் நிஜமா இங்க வந்திருக்க மாட்டேன்ல. உங்க எல்லாரையும் மறுபடியும் நான் மீட் பண்ணியிருக்க மாட்டேன்ல. நீங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா ஜாங்கோ அப்படின்னு வந்து ஜிமின் கேட்குறாரு. ஆமாடா அப்படி சொல்லிட்டு சொல்ல, வேணா விடு ஜங்குக் அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஒரு மாதிரி தேறி ஐஸோட கேட்குறாரு. உனக்கு பெயினாக இருந்தால் சொல்லு, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஏன்னா ஹோபியா சொல்லியிருக்காங்க ரொம்ப யோசிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு. புரியுதா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொன்னாரு. எனக்கு என்னுடைய இந்த உயிர் ரொம்ப முக்கியம் ஜங்கு. நான் நான் உயிரோட இருந்தால் தானே உன் கூட சேர்ந்து வாழ முடியும். லைஃப்லாம் ஹாப்பியா உன்னை தவிர வேற யாராலையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியாது ஜங்கு. ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி அழுத்தி சொல்றாரு. ஐ லவ் யூ டூடா மூச்சு பயில அப்படி சொல்லி சின்னதாக ஒரு பெக் பண்ணிட்டு போறாரு லிப்ஸ்ல. ஜங்கு, ஏய் லாங் கிஸ்லாம் கொடுக்கல, நீ நல்லா ஆயிட்டு வா, எனக்கு அப்புறம் இருக்கு பாரு அப்படிங்கிறாரு. இப்போ வந்து ஜங்குக்கு எல்லாத்தையுமே சொல்றாரு. அவர் சொல்ல 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 இந்த பக்கம் ஜெமினுக்கு தான் அப்படியே டியர்ஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் அழுதுகிட்டே சொல்றாரு. அவர் எந்த அளவுக்கு வந்து ஜெமினை மிஸ் பண்ணாரு, மற்றவங்களாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ மிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவா ஜங்கு? ஆமாடா மூச்சு, எனக்கு லைஃபே இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா? டேலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? அவன் நீ இல்லாமல் போயிட்ட, அது ஒரு பக்கம் உனக்கு கஷ்டம்னா, நான் அப்படி இருந்தது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப அவனுக்காவது நான் மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் மாற முடியலடா. நீ இல்லாத அந்த லைஃப்பை என்னால் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியல தெரியுமா? அப்படி சொல்லி வந்து ஜங்க் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாரு.
சாரிடா. எல்லாருக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏய், நான் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்டா. மறுபடியும் எங்க லைஃப்ல வந்து எங்க ஹாப்பினஸ் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டுடா. என்ன கியூடா நோச்சி அப்படி சொல்லி மறுபடியும் சின்னதா ஒரு கிஸ் பண்ணாரு. ஜங்கு, ஏய் ஜங்கு, அன்னைக்கு உனக்கு அன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்கா? நான் நான் வேணாம் சொல்லிட்டு நான் போனேனா? ம் அப்படி சொல்லி தலையை கீழே கும்பிட்டு ஆட்டுறாரு. ஞாபகம் வந்துச்சா? ம் அப்ப நீ என்ன பண்ண? கையை பிடிச்சிட்டு போற என்னைய வந்து ஸ்டாப் பண்ணி என்னென்னமோ டைலாக்லாம் பேசி புரிஞ்சுக்க முடியலன்னா போடா அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்காடா? அப்படி சொல்லி ஒரு ஃபிங்கரை வச்சு இப்போ ஜிம்மினோட அந்த குட்டி நோஸ்ல அப்படியே லைட்டா தட்டுறாரு. ஜங்குக்கா, ஏன் இப்படி பண்ற? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா. இந்த ஹாப்பிய நான் மறுபடியும் உன்னை விட மாட்டேன்டா. உன்னைய இப்படி வச்சு பார்த்துப்பேன். என்னுடைய ஹார்ட்ல வச்சு உன்னை அப்படியே சொல்லுவான்ல, நீ ஒரு சின்ன கோழி குருவில அந்த மாதிரி உன்னை அப்படியே பத்திரமா வச்சு பார்த்துப்போம்டா. எங்க எல்லாத்துக்குமே நீ மட்டும் போதும்டா சின்ன அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, இரு இதோட முடியல, இன்னும் நிறைய பேசணும், இன்னும் பேசணும், அது எல்லாமே பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி டைம் பாக்குறாங்க. டைம் வந்து மார்னிங் 4 o'clock. இப்ப என்ன பண்ணாரு? ஜிமினோட ஹிப்ல வந்து கையை வச்சு அப்படியே டைட்டா அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே டைட்டா அப்படியே அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறாரு. இப்போ ஜிமினா அப்படியே ஒன் சைடா அப்படியே படுத்துக்கிறாரு. ஜங்குக்கு பார்த்தபடியே அவருடைய ட்ரிப்ஸும் வந்து முடிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருப்பாரு, அந்த ட்ரிப்ஸை வந்து அவர் வந்து எடுத்து விட்டுருந்துருப்பாரு. இப்போ கம்ஃபர்டபுளா ஜிமின் வந்து ஒரு பக்கமா அப்படியே சைடா திரும்பி ஜங்குக்கு வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஜங்குக்குன்னா ஜிமினை வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு இப்போ அவருடைய ஹெட்ல வந்து கிஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட்டு இது கிஸ் பண்ணேன், அப்புறம் லிப்ஸ்ல கிஸ் பண்ணேன், சீக்ஸ்ல கிஸ் பண்ணேன், நோஸ்ல கிஸ் பண்ணேன், ஹைஸ்ல கிஸ் பண்ணேன் அப்படி சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ உனக்கு வெயிட் பண்ண முடியுதாடா அப்படிங்கிறாரு. இப்போ மறுபடியும் அவரோட லிப்ஸ்ல போய் ரொம்ப சாஃப்டா ரொம்ப ரொம்ப சாஃப்டா கிஸ் பண்றாரு. அப்போ ஜிமின் வந்து இது ஜங்குக்கு இல்லையே, என்ன பண்றது, நீதான் உடம்பு சரியில்லாம இருக்கியடா மூச்சு பையல, அப்புறமா உடம்பு சரியாயிட்டு வா, அதுக்கப்புறம் ஜங்குக்கு யாருன்னு உனக்கு தெரியும். அதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு. என்ன தெரியும்? அன்னைக்குதான் நீ ரொம்ப டார்ச்சர் படுத்திட்டு எத்தனை வாட்டி எனக்கு எவ்வளவு பெயினா இருந்துச்சு தெரியுமா? எங்கடா பெயினா இருந்துச்சு, இங்க பெயினா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் கை வைக்கிறாரு. ஜங்கு அப்படி சொல்றாரு. இப்போ வந்து அப்படியே டைட்டா அப்படியே ஹக் பண்ண மாதிரி இப்போ ஜங்குக்கு உன்னுடைய செஸ்ட்ல ஹெட்டை வச்சுக்குவா. என்னடா கேள்வி? செஸ்ட்ல நீ தான், இந்த பிளேஸே உனக்கானது தானடா, என் ஹார்ட் ஃபுல்லா நீ மட்டும் தாண்டா இருக்க, என் லைஃபே உனக்காக மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லி அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணாரு? ஜிமின் வந்து அவருடைய ஹெட்டை எடுத்துட்டு போய் ஜங்கு கூட செஸ்ட்ல வச்ச மாதிரி அப்படியே வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. ஜங்குக்கு தான் அவர் வந்து எதுவும் பண்ணலதான், ஆனா ஹெட் பண்ற மாதிரி பேசுறாரு. அதை கேட்க 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 ஜிமினால தாங்க முடியல. அப்படியே அவருடைய ஃபேஸை வந்து ஜங்கு கூட ஷர்ட்ல அப்படியே புதைச்சிக்கிறாரு. இந்த பக்கம் ஜங்குக்கு தான் நிறுத்துற மாதிரியே இல்லை. ஜிமினி என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, இன்னும் வழியே இல்லை. அந்த பக்கம் ஸ்டாப் பண்ற மாதிரியே இல்லை. வெளியே 2 ஜீவன் கண்ணுக்குள்ள கை வச்சுட்டு உட்காந்துருக்கு. என்ன தாண்டா பண்ணுவான்? நம்மள வேற உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னான். உள்ள போனோம்னு சொன்னா நம்மள சாவடிச்சிடும்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான். ஹோபியா அங்க நம்ம என்ன பதில் சொல்றது? தெரியலடா மச்சான், நமக்கு ஒரு தூக்கமா வருது அப்படி சொல்லி அந்த பெஞ்ச்ல அவங்க எப்பயோ படுத்து தூங்கியிருப்பானுங்க 2 பேரும். ஜங்குக்கு என்ன சொல்லியிருப்பான், நீங்க 2 பேரும் தூங்கவே கூடாது. ஹோபியா அங்க வந்தாங்கன்னா எனக்கு நீங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், நான் எந்திச்சு கொடுக்கணும்னு நினைச்சு வெளியே ஓடிடுவேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவனுங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டானுங்க. ஹோபி வந்து பாக்குறாரு, என்னாச்சு அப்படி சொல்லிட்டு. இப்போ மார்னிங் தான் அவர் வந்து நைட் டியூட்டி பார்த்துருந்துருப்பாரு. மார்னிங் சரி நம்ம ஜிம்மினை வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம், வீட்டில் போய் இன்னைக்கு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம், ஏன்னா அவர் நேற்றுலேருந்து இங்கே தான் இருந்திருப்பாரு. இப்போ ஜிம்மினோட ரூம் கிட்ட வரும்போது டாக்டர் ஹோபி, ஆ சொல்லுங்க சி, என்னாச்சு?
இல்ல ஜிம்மின பார்த்துட்டு சரி வீட்டுக்கு போலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு சொல்லிட்டு. சரி வாங்க நான் கூட அவர பார்க்கலான்னு தான் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ரூம் கிட்ட வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஆம் "ஹோபி" அப்படி சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. பார்த்தா நீங்க மட்டும் கிடையாது. அவங்க ஹோல் ஃபேமிலியும் அங்க தான் நிக்குது. ஆ அங்க வந்து 2 பேர் வந்து நிக்கிறாங்க. அதாவது ஜிமினோட பேரண்ட்ஸு, அப்புறம் அவங்களுடைய சிஸ்டர் கூட வந்து நிக்கிறாங்க. யார் இது? இவங்க வந்து ஜிமினோட பேரண்ட்ஸ். ஓ! அப்படியா? சரி, சரி. வாங்க அ ஜிமின பார்க்கலான்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் நான் கூட சரி அவர போய் பார்க்கலான்னு சொல்லிட்டா, இவர் தான் சீஃபு. ஓ தெரியும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்க சொல்றீங்க. ஆ யார் இது? வயன் இங்க ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காங்களே. சரி ஓகே. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அந்த ரூம் டோர வந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தா இவனுங்க 2 பேரும் வெளிய நின்னுட்டு இருக்காங்க. கோபி வந்து நிக்கிறாரு. இவனுங்க என்ன வெளிய இருக்கிறானுங்க. ம். அப்படி சொல்லிட்டு, சரி பாவம் டயர்ட்ல தூங்குறானுங்க போல இருக்கு. அப்படி சொல்லிட்டு, இப்போ ஹோபி தான் அந்த டோர வந்து ஓப்பன் பண்ணாரு. இவரு கண்ணெல்லாம் வியர்டா இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்னாச்சு இவருக்கு? அப்படி சொல்லிட்டு பின்னாடியே வந்துச்சு. ஹோபி, எஸ் டாக்டர். என்ன? தள்ளு. அப்படி சொல்லிட்டு இப்போ டாக்டர் தான் சீஃப் டாக்டர் வந்து நிக்கிறாரு. என்னடா நடக்குதுங்க? டாக்டர் என்னடா இது? அப்படி சொல்லிட்டு என்னன்னு சொன்னா, ஆ ஜங்குக் கீழ படுத்திருக்காரு. அவர் மேல கம்ஃபர்டபுளா ஜிமின் வந்து அப்படியே முக்காவாசி ஃபுல்லா அம் அவர் மேல வந்து அப்படியே படுத்திருக்காரு. ஹக் பண்ண மாதிரி. என்னடா நடக்குது இங்க? டாக்டர் ஏய் ஒரு பேஷண்ட் தான் அவன். அப்ப திரும்பி வந்து செம்ம கோவம் வந்துடுது ஹோபிக்கு. திரும்பி வந்து பின்னாடி திரும்பி அவங்க 2 பேரையும் வந்து பார்க்குறாங்க. என்னடா இங்க ஒரே சத்தமா இருக்கு? அப்படி சொல்லிட்டு இப்போ பிலிப்ஸ் தான் எந்திரிக்கிறாரு. அவரு தலைய சொரிஞ்சுக்கிட்டு. கண்ண முழிச்ச உடனே அவங்க அண்ணன் மூஞ்சில தான் முழிக்கிறாரு. குட் மார்னிங் ஹயா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொன்னோனே, இப்போ கொஞ்ச நேரத்துல அவரு சிரிப்பெல்லாம் வந்து காணாம போயிடுது. ஏய் ஹயாங்கா, ஹயாங்கா அப்படி சொல்லி சொரண்டி சொரண்டி இழுக்குறாரு. "ஏய் சும்மா இருடா, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். ஏன் இப்படி பண்றீங்க? நான் வேற நைட்டெல்லாம் காவல் காத்து எனக்கே ஒரு மாரி டயர்டா இருக்குடா." ஓஹோ! காவல் வேற காத்தீங்களா? அப்படி சொல்லி வந்து ஆ ஜேஹோப் வந்து வாய்க்குள்ளயே கேட்குறாரு. "சாரி ஹயா" அப்படி சொல்லி ஃபீலிக்ஸ் தான், "ஏய் நாயே" அப்படி சொல்லி எட்டி உதைக்கிறாரு. ஆ, அப்படி சொல்லிட்டு இப்போ அங்க தேரா எழுந்திரிச்சு உட்கார்றாரு. "என்ன? டேய் என்னடா ஓபி வந்துட்டாங்களா என்ன? டேய் ஜங்குக் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன எடுக்குறாரு. "டேய் முன்னாடி போடுறோம்" அப்படிங்கிறாரு. "முன்னாடியா?" அப்படி சொல்லி பார்த்தா அங்க சீஃப் நிக்கிறாரு. சீஃப்க்கு பின்னாடி வந்து ஜேகப் இவங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு நிக்கிறாரு. இவங்க இந்த பக்கம் பார்த்துட்டே இருக்கும்போது, அந்த பக்கம் ஹோல் ஃபேமிலியே அதாவது நாம்ஜின், அப்புறம் வந்து சுகா, ஆம் நீங்க, அப்புறம் வந்து ஜிமினோட பேரண்ட்ஸு, அவங்க சிஸ்டர்ஸு எல்லாருமே எட்டி பார்க்குறாங்க. "என்னடா நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரி. சுகா திரும்பி டேய தான் மொறச்சு பார்க்குறாரு. சுகா வந்து அதாவது சுகாவ பார்த்தோனே டே வந்து தலைய கீழ குனிஞ்சுக்கிறாரு. போச்சு. எப்ப பாரு எனக்கு ஆப்பு வைக்கிறதே இவனுங்களுக்கு வேலையா போச்சு. இந்த சங்குக்க அப்படின்னு சொல்லி அப்படியே எந்திரிச்சு நிக்கிறானுங்க 2 பேரும். "உங்கள நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ "ஜங்குக் சார், கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறீங்களா சார்? ப்ளீஸ் டே கொஞ்ச நேரம்டா. நானும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ரொம்ப ஹாப்பியா தூங்குற மாதிரி இருக்கு. ஏன்டா என்ன எழுப்புற?" "டேய் சங்குக்கா, இப்ப கூட என்னைய தான்டா மாத்துவியா நீ? உன்னைய" அப்படி சொல்லிட்டு அங்க டேயோட நிலைமை தான் ரொம்ப பரிதாபமா இருக்குது. அப்படியே தலைய கீழ குனிஞ்சுட்டு நிக்கிறாரு. இந்த சத்தத்துல ஜிம்மி கண்ணு முழிச்சிருப்பாரு. கண்ணு முழிச்சு பார்த்தா, அப்ப ஜங்க்ஃபோட செஸ்ட்ல தான் அவரு வந்து ஐஸே ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி நிமிர்ந்து பார்க்குறாரு. அவ்ளோ அழகா ஜங்க் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அவரு வந்து இப்பதான் அவருடைய அ காலையில கண்ணு விழிக்கிறது. ஜங்குக்கோட ஃபேஸா இருக்குது. அவருக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே பார்க்குறாரு. "பார்த்தது போதும்டா, ஜிமினா" அப்படி சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க அம்மா, அப்பா வேற இருக்காங்க. "அம்மா, அப்பா" அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஹோபிய பார்த்தா, ஹோபி மொறச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. சீஃப் வேற, "டேய் இதுதான் அந்த மோச்சியா?" "ஆ ஆமா டாக்டர். இது வந்து அந்த குட்டி." "ம். சரி. நல்ல பேர் தான்டா." அப்படின்னு வந்து அவரு கைய கட்டிட்டு பார்க்குறாரு.
ஜங்கு குக்கி குக்கி கையை எடு குக்கி. ஏய் ஏய் மூச்சி கம்முன்னு படுறா. என்னடா இப்போ அர்ஜென்ட் உனக்கு? கம்முன்னு படுறா. ஏன்டா இப்படி பண்ற? குக்கி குக்கி விடுறா. டேய் கீ ப்ளீஸ் குக்கி அப்படி சொல்லிட்டு அவங்க டைட்டா பிடிச்சிருக்காரு. அவருக்கு ஏற்கனவே பாடிலாம் பெயினா இருக்குது. கடுப்பான டயாங் தான் நறுக்குன்னு பிடிச்சி ஜங்குக்கு வந்து கிள்ளி விட்டுறாரு காலில். அம்மாடி அப்படி சொல்லிட்டு அலறி அடிக்கிறாரு. இந்த அலறி அடிச்சதுல இப்போ வந்து ஜிம்மின் வந்து அப்படியே கீழே விழுகலான்னு போயிருந்திருப்பாரு. அந்த பக்கம் நீங்க, அப்புறம் அவருடைய சிஸ்டர், அவங்க பேரண்ட்ஸ், இவங்க 4 பேர் தான் அந்த பக்கம் ஜிம்மினாவை வந்து கேரி பண்ணி பிடிச்சிருந்துருப்பாங்க. இந்த பக்கம் ஜங்கு எந்திரிச்சு அங்க இருந்து வேகமா வந்து ஜிம்மு தான் செம்ம அடி அடிக்கிறாரு. எதுக்கு அடிக்கிறீங்க? என்ன நாயே நாயே உன்னை காணோம்னு சொல்லி தானே நாங்கள் காலையிலேயே தேடி வந்தோம். ஆனா இந்த மாதிரி பண்ணுவேன் கொஞ்ச நேரம் அவனை கீழே தள்ளிவிட பார்த்து. ஐயோ ஜிம்மினா, ஆமா இப்ப ஜிம்மினா நான் வந்து இப்போ அவனை எதுக்குடா அப்ப கீழே விட்ட? அவங்ககிட்ட சொன்னா நான் தூக்கி உன் மேல போட்டு படுக்க வச்சுட்டான்னு சொல்லிட்டு ஐயா இவரு என்னடா பண்ணி வச்சிருக்க? இறங்குடா கீழே அப்படின்னு சொல்லி காது பிடிச்சி திருகிறாரு அப்படியே ஜிம்மு. ஏங்க இப்படி பண்றீங்க? என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கீழே இறக்குறாங்க. அந்த பக்கம் இப்பதான் எல்லாருமே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இப்போ ஜிமினாவை வந்து மெதுவா படுத்து வைக்கிறாங்க. அவர் அப்படியே தலையை கீழே குடிச்சிட்டு அப்படியே கையை கட்டிட்டு நிற்கிறாரு. இப்போ சீஃப் டாக்டர் வந்து நம்மளோட பேஷண்ட்டை பார்த்துட்டு போயிட்டப்பா, நீங்க அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூச்சு பேர் என்ன? ஜிம்மி ஜிம்மி மூச்சின்னு அவர் மட்டும் தான் கூப்பிடணும்ல. சரிப்பா சாரி ஜிம்மி. அப்போ எப்படி இருக்கு? எங்க பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே டாக்டர் வந்து அவர் செக் பண்ணிட்டே இருக்கிறாரு. எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பரவாயில்ல, இன்னொரு 3 days அப்சர்வேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிப்பாங்க. அது ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா? ஓகேவா? ஒன்று ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுங்க டாக்டர். அந்த பையன் வந்து கொஞ்சம் உஷாராயிரு சரியா? டாக்டர் வேற என்னடா கொஞ்ச நேரத்தில் உனக்கு கீழே தள்ளிட போட்டான். மூச்சின்னு மட்டும் அப்படியே கொஞ்சிடான். ஜஸ்ட் மிஸ்டா மறுபடியும் கீழே வந்து தலையில் அடி போட்டிருக்கோம். அது உஷாராரு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு சொல்லி இப்போ ஜங்கோ கூட ஷோல்டரில் வந்து கீப் டைப் போடுறாரு. குச்சி மூச்சி வேற நல்லா தான் இருக்கு. ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே தட்டி கொடுத்துட்டு அப்படியே போயிடுறாரு. சீப்பை அமுச்சு வச்சுட்டு உன்னை வந்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து சீப்பை அமுச்சு வச்சுட்டு போறாரு. ரொம்பலாம் திட்டாதப்பா, எவ்வளோ லவ் இருந்தா அவங்க படுத்துனாங்க பத்தியா, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. திட்டாத. இல்லை டாக்டர் சும்மாதான். அவன் எப்படி பயப்படுறான் பாரு. சரிடா சரி நான் கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சீப் வந்து கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஹோபி தான் உள்ள வராரு. 3 பேரும் தலையை கீழே குடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க. கையை 2 கையும் அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி 3 பேர் முன்னாடி சேரை இழுத்து போட்டு ஹோபி வந்து உட்கார்றாரு. நீங்க 2 பேரும் என்ன சொல்லிப்பாங்க? ஒருத்தன் இல்லை 2 பேரு. அவனா ஒருத்தனால சமாளிக்க முடியாது, 2 பேரையும் விட்டு போனா நீ வந்து ஜங்குக்கு தகவல் சொல்லுவ. எப்படி ஃபோன் இடுறா ஜங்குக்கு தகவல் சொல்லணும். அப்ப அந்த அளவுக்கு வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான் உங்களை, அப்படித்தானே? அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படின்னு ஃபிலிக்ஸ், உன்னை நான் வீட்டில் போய் அப்பா அம்மா கும்மா குத்தி கொடுத்துக்கிறேன், முதல்ல இவனுக்கு 2 பேரும் வச்சுக்கிறாரு அப்படிங்கிறாரு. நீங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே நிற்கிறீங்க. சரி விடுங்க டாக்டர். எங்க அண்ணன் பாவம், உங்க அண்ணன் பாவம் அப்படி சொல்லி அவருக்கே ஸ்மைல் வருது. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், அவனை 6 month கழிச்சு பார்த்தேனா, என்னால் அவனை விட்டு தூரமாகவே இருக்க முடியல. நான் அவனை எதுவும் பண்ணலை. அவன்கிட்ட கேளுங்களேன், சும்மா பேசிட்டு இருந்தோம் அவ்வளோதான். ஆமா ஹயா, அவன் குக்கி என்னை எதுவும் பண்ணலை. அவன் வந்து அவனை அடிச்சனால தான் ஒரு பயத்தில் என்னை கீழே போட்டலான்னு போயிட்டாரு, வேற ஒன்றும் இல்லை. சாரி ஹயா அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒட்டுனாப்புல சொல்றாங்க. சரி ஓகே சரி உனக்கு இன்ஜெக்ஷன்லாம் போடணும் அப்படின்னு வந்து இப்போ என்ன பண்ணாரு, அந்த டாக்டர் எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாருல, அதெல்லாம் வந்து சிஸ்டர்கிட்ட சொல்லி, சிஸ்டர்னா யார்? நீங்கள் தான் வந்து இப்போ ஹோபி கூடவே இருக்கிறீங்க. நீங்கள் தான் ஹோபிக்கு வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறீங்க. இன்ஜெக்ஷன்லாம் வந்து இப்போ ஜிம்மிக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்க. உங்களுக்கு ஃபேமிலியுமே அங்கே தான் இருக்குது. இப்போ ஜிம்மி அப்படின்னு சொல்லி ஜிம்மியோட அப்பா, சாரிடா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேண்ணா, உன்கிட்ட இத்தனை வருஷமா பேசாம ரொம்ப ஒரு மாதிரி
ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன்டா. நீ எங்ககிட்ட வந்திருக்கலாம்ல. பா உங்ககிட்ட வரதான்ப்பா நான் வந்தேன். ஆனா அது பஸ் இப்படி ஆகும்னு எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்றாரு. ஏய் அப்படி சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சிஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அப்படியே கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக அப்படியே பேசிட்டு இருக்காங்க. இப்படியே தான் இந்த சீனை கட் பண்ணேன்னு சொன்னா இப்போ வீட்டில் தான் இல்ல, இல்ல. இந்த ட்ரெஸ் தான் நல்லாருக்கும். இல்ல ஜிமினாக்கு இந்த ட்ரெஸ் தான் நல்லாருக்கும். அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சண்டையே போயிட்டுருக்கு. ஜிமினா கையில கன்னத்துல கை வச்சுட்டு அப்படியே பவுஸ் பண்ண மாரி உட்காந்துட்டுருக்காரு. அட ச்சீ! நிறுத்துங்க. சும்மா அந்த பிள்ளைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு அப்படின்னு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்குறாங்க. அங்க ஹோபியோட அப்பா தான். "இப்ப ஏன்டா என் பிள்ளைய போட்டு பாடாப்படுத்துறீங்க?" "அப்பா!" அப்படி சொல்லி ஜிமினா ஓடி போய் இப்போ ஹோபியோட அப்பா வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "இப்ப எதுக்குடா நல்லா இருக்க புள்ளைய தூக்கி நீங்க உட்கார வச்சுட்டு, ஏன்டா சாவடிக்கிறீங்க இப்படி?" "அப்பா ட்ரெஸ் தான்ப்பா எடுத்துட்டு இருக்காங்க. அது எதனா ஒண்ணு எடுத்து ஒடிங்களேடா. அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க?" "அப்பா மேரேஜ்க்கு நல்ல ட்ரெஸ்ஸா போடணும்ல. இந்த ட்ரெஸ் பாருங்களேன் நல்லா இருக்குதா? நல்லா தான் இருக்கு. இந்த ட்ரெஸ் பாருங்கப்பா. இது நல்லா இருக்கு தானே?" அப்படின்னு சொல்லி யாருன்னு சொன்னா, அங்க ஜேஹோப்பும் பிலிப்ஸும் தான். இந்த பக்கம் அவங்க பேரண்ட்ஸ், சிஸ்டர்ஸ்லாம் கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவனுங்க 2 பேர் தான் அங்க அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க. "டேய் ஹோபி, உனக்கும் தான்டா கல்யாணம். டேய் உனக்கு ட்ரெஸ்ஸ நீ செலக்ட் பண்றா. அவனுக்கு ட்ரெஸ்ஸ அவன செலக்ட் பண்ண விட்றா." அப்படின்னு சொல்லி ஹோபியோட அப்பா தான் ரொம்ப கடுப்பா பேசிட்டு இருக்காரு. "டேய் தகப்பா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? டேய் இவனுக்கு எதனா ஒரு பொண்ண பார்றா. டேய் உனக்கு பொண்ணு வேணுமா? பையன் வேணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எதா இருந்தாலும் ஓகே தான். அப்ப எதனா ஒண்ணு கண்டுபிடிச்சு இந்த நாயாவது கூட்டு வர வேண்டியதானே. இந்த கல்யாணத்தோட உன் கல்யாணத்தையும் சேர்த்து முடிச்சிடலாம்ல. எனக்கும் பாரம் இதான மாதிரி இருக்கும். அப்படி சொல்லி பிலிப்ஸோட அப்பா சொல்றாரு. இப்ப என்ன தகப்பா உனக்கு? ஆ உன் கூட கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்டாட்டியாவது, ஹஸ்பண்டாவது எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா. அப்படி சொல்லிட்டு அவரு வந்து அப்படியே ஷோல்டர்ல கை போட்டு அப்படியே பேசிட்டே இருக்கிறாரு. சரி இந்த சனியன்லேருந்து எனக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ இன்னும் ஒரு 2 டேஸ்ல ஜிகுக் மேரேஜ், அப்புறம் தே தேக்கும் சிவாக்கும் மேரேஜ், அப்புறம் வந்து வயனுக்கும் ஹோபிக்கும் மேரேஜ். இவங்க மேரேஜ் வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாரி. என்னன்னா சொன்னா, ஹோபியோட அப்பா போய் வந்து அவங்களுடைய ஹயாம்ட்டெல்லாம் கேட்டுருப்பாங்க. அவங்க வந்து வயன் என்ன சொல்றாளோ அதான். அவளுக்கு விருப்பம்னா நாங்க ஓகே சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வயன்ட்ட கேட்டதுக்கு, நீங்களும் வந்து எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க. இந்த பக்கம் ஜேஹோப்ட்டயும் கேட்டிருப்பாங்க. ஜேஹோப்பும் வந்து ஓகே தான்ப்பா. ஆம் ஏன்ப்பா அவ்வளோ சீக்கிரம் அப்படி சொல்லியிருப்பாரு? இல்லப்பா நம்ம வீட்டுக்கும் வந்து உனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. ஆ அவளும் வந்து டாக்டருக்கு தானே படிக்கிறா. உங்க 2 பேரும் எனக்கு புடிச்சிருந்துச்சுடா. அதனால தான்டா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்க. இப்போ என்னன்னு சொன்னா, ஜேஹோப்க்கும் வந்து உங்க மேல சின்னதா ஒரு விருப்பம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். சரி ஓகேன்னு சொல்லி வந்து மேரேஜ் பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அதுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண தான் இங்க வந்து மாஞ்சுகிட்டு இருக்காங்க. இப்ப அங்க இருந்து ஆ பால்கனில இருந்து, "ஏய் மோச்சி" அப்படின்னு சத்தம் கேக்குது. வேகமா திபு திபுன்னு ஓடுறாரு. ஆரம்பிச்சுட்டானுங்கடா இவனுங்க அப்படின்ட்டு. இப்ப அந்த பக்கம், "சொல்லு குக்கி. டேய் நான் வந்து உன் ஃபோனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணி அனுப்பிச்சுட்டேன் பாரு. அந்த ட்ரெஸ் உனக்கு புடிச்சிருக்கா பாரு" அப்படிங்கிறாரு. அத வந்து இப்போ ஜிமின் எடுத்து பார்த்துட்டு, "ஓகேடா" அப்படிங்கிறாரு. சரி ஓகே. அந்த ட்ரெஸ்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம். 2 பேரும் ஒரே மாதிரி. ஓகேவா? அப்படிங்கிறாரு. ஓகேடா அப்படிங்கிறாங்க. இப்போ ஜெஹோப்போ, ஃபிலிக்ஸோ ஒருத்தவங்க மூஞ்சிய ஒருத்தவங்களா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? அவன் எதா இருந்தாலும் அங்க ஜங்குக்கு என்ன சொல்றானோ அதானே கேட்பான். இதெல்லாம் உனக்கு தேவையாடா? அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தலையில அடிச்சுட்டு போய் உட்கார்றாரு. இப்போ ஜேஹோப்போட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. ஜேஹோப் வந்து எடுத்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாரி ஷையா ஸ்மைல் வருது. அத ஃபிலிக்ஸ் எட்டி பார்க்குறாரு. பார்றா! வயன் ஃபோன் பண்ணியிருக்கான். இந்த வாண்டு ஸ்கூல் படிக்கும்போது என்னென்ன பண்ணும் தெரியுமா? அப்படிங்கிறாரு. நிறுத்துறியா? அவன் உன்னோட அண்ணி. அண்ணின்னு மரியாதை குடு. எது? இந்த குட்டி பிசாசு எனக்கு அண்ணியா? சி பே! அப்படி சொல்லிட்டு வந்து ஃபிலிக்ஸ் போறாரு. உன்னைய அப்படி சொல்லி அப்போ மறுபடியும் அந்த ஃபோன் கட்டாயி மறுபடியும் ரிங் ஆகுது. எடுக்குறாரு. ஆ ஜெகோ இந்த இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி ஆ என்னன்னு சொன்னா வந்து அவங்க வீடியோ கால் தான் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸு சாரி மாதிரி இருக்கு. அது வந்து வச்சு வச்சு காட்டுறாங்க. இல்ல, இல்ல. அந்த சாரி பாரு. அது நல்லாருக்கு. ஒரு மாரி ப்ளூ கலரா இருக்கு. இது புடிச்சிருக்கா? நல்லாருக்கு. நீங்க? நானும் அதே கலர் தான். அப்டி சொல்லி அவரு எடுத்து வச்சிருக்காருல்ல ட்ரெஸ்ஸு. அத வந்து காட்டுறாரு.
சரி, ஓகே. சரி நான் வச்சுட்டேன் அப்படி சொல்லி கட் பண்ணலான்னு நீங்க போறீங்க. பயான் ஆ சொல்லுங்க அர்ஜென்ட்டா பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட எனக்கு பேசவே டைம் இல்ல. உனக்கு இந்த மேரேஜ் ஓகேவா? எனக்கு ஓகே தான். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல உன் வாயால கேட்கணும்னு தோணுச்சு. என்ன கேட்குறீங்க? நாங்க அன்னைக்கு மேரேஜ் வச்சு இப்ப கேட்குறீங்க? இல்ல கேட்கணும்னு தோணுச்சு அதான்டி. சரி ஓகே. அங்க எப்படி போகுது? என்னது பக்கத்து பக்கத்து வீடு தான். அங்க எப்படி போகுதுன்னா, எல்லாம் நல்லா தான் போகுது. அப்படி சொல்லும்போது இப்போ ஃபோன வந்து யாரோ புடுங்கிறாங்க. புடுங்கி வந்து இப்போ தேடாம். என்ன என் தங்கச்சி கூட என்னமோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஜெய்ஹோ டாக்டர் அப்படிங்கிறாரு. டேய் நானும் தான் உன்ன கலாய்ப்பேன். சரியா? அப்படிங்கிறாரு. என்ன கலாய்ப்பீங்க? நாங்களாச்சும் வேற வேற வீட்ல இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீ ஒரே வீட்ல இருந்தே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்படித்தானே? எது? அந்த பூனைக்கிட்ட ரொமான்ஸு. அட நீங்க வேற டாக்டர் சார் நீங்க வேற ச்சை. அதுகிட்ட இருந்து ரொமான்ஸ்லாம் ம்ஹ்ம். அவங்க ரொமான்ஸ் பண்ணலன்னா என்ன? நீ ரொமான்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து டாக்டர் சொல்றாரு. டாக்டர் இது இத்தனை நாள் எனக்கு தோணாம போயிடுச்சு பாருங்களேன். ஏன்டா அப்ப இத்தனை நாள் நீ ரொமான்ஸ் பண்ணவே இல்லையா? ரொமான்ஸா? அது அத பார்த்தாலே எனக்கு பயமா தான் இருக்கும். எங்க இந்த ரொமான்ஸ் பண்றது? கிஸ் பண்றதே பெருசு டாக்டர். அட பாவிங்களா! ஏன்டா உன் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல 2 பேரும் மேட்ரே பண்ணிட்டானுங்க. ஆமா. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல தெரியுமா? எனக்கு அப்புறம் லவ் சொல்லி, எனக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணி, ஆனா எனக்கு முன்னாடியே மேட்ரு முடிச்சுட்டாங்க. ஆ நீ நீ மட்டும் இப்படியே இருடா. ஆஹா! நானும் மேரேஜ்க்கு முன்னாடியே மேட்ர முடிச்சு காட்டுறேன். அட ச்சீ! டேய் அண்ணா என்ன பேச்சு பேசுற நீ? ம். நாங்க ஆம்பளைக்குள்ள என்ன வேணா பேசிப்போம். எந்திச்சு வெளிய போடி அப்படின்னு சொன்னாரு. ஏய் என் பொண்டாட்டிடா. உன் பொண்டாட்டி தான் யார் இல்லைன்னு சொன்னா? அப்போ நீங்களும் மேட்ரு பண்ணிட்டீங்களா என்ன டாக்டர்? அட நீ வேறடா எனக்கு அரேஞ்ச் மேரேஜ்டா. எனக்கு லவ் மேரேஜ். அதுக்கு தான் கேட்குறேன். ஆமா கரெக்ட் தான். மேரேஜ்க்கு முன்னாடியே நான் மேட்ரு பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறாரு. டேய் நான் சும்மா விளாட்டுக்கு சொன்னேன். ம்ஹும். இது என் கௌரவ பிரச்சனை. நான் இதுக்கு முன்னாடியே மேட்ரு பண்ணி காட்டுறேன் பாரு அப்படி சொல்லி அவர் ஒரு சபதமா எடுத்துட்டு இப்போ அந்த போனை வந்து கட் பண்றாரு. இந்த பக்கம் ஜேஹோக்கு பயங்கரமா வந்து ஸ்மைல் பண்றாரு. இது பின்னாடி இருந்து ஜிம்மி வந்து கேட்டுட்டே இருந்திருக்காரு. ஜேஹோ பையன் என்ன பண்றீங்க? டேய் வாடா நல்லவனே. இந்தா உங்க கூட தானே சுத்தினா பாவம் அந்த பையன். அவனுக்கு எதனா நல்லது சொல்லி கொடுத்தீங்களாடா? ஓ எது நீங்க சொன்னது நல்லதா? இன்னும் 2 டேஸ் ஆனா அவங்களுக்குள்ள மேரேஜ் ஆக போகுது. எதுக்கு தேவையில்லாம அவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணி விடுறீங்க? டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான். நீங்க வேற அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணாரு, இப்போ வந்து கேக் வந்து கால் பண்ணாரு. சொல்லு துரோகி. துரோகியா? நான் என்னடா பண்ணேன்? ஆமா. நீயும் அந்த ஃப்ரெண்டுன்னு என் கூட சுத்துனானே, அவனும் ஒரு துரோகி. 2 பேரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே மேட்ரு முடிச்சுட்டீங்க. ஆனா நான் இன்னும் கன்னி பையனாவே சுத்திட்டு இருக்கேன். இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம். டாக்டர் சொல்லிதான் எனக்கு இதெல்லாம் தெரியுது. ம்ஹும். கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் மேட்ரு பண்ணியே தீருவேன். டேய் டயாங்கா அவங்க விளையாட்டுக்கு சொன்னாங்கடா. நீ ருசித்தனமா இதெல்லாம் பண்ணி சுகா எனக்கு கோவம் வரப்போகுதுடா. இதனால மேரேஜ்ல எதனா பிரச்சனை ஆக போகுதுடா. மேரேஜ்ல பிரச்சனை ஆனா கூட பரவாயில்ல. இந்த அசிங்கம் எனக்கு காலம் ஃபுல்லா இருக்கும். நான் மேரேஜ்க்கு முன்னாடி மேட்ரு பண்ணியே தீருவேன்டா. அப்படி சொல்லி போனை கட் பண்றாரு. நம்ம அடுத்த பார்ட்ல நம்ம பேய் என்ன பண்ண போறாரு? அதுக்கு நம்ம பூனைக்குட்டி என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே பாய். நல்லா என்ன சப்போர்ட் பண்ணுங்க. பாய் சரண்யா.